போக்குவரத்து துறையின் சுற்றறிக்கை குறித்து அமைச்சர் சிவசங்கர் நியூஸ் 18க்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருக்கிறார். மத்திய அரசு இந்தியா முழுவதும் பைக் டாக்ஸிகள் இயக்க சில விதிமுறைகளை வழங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பேட்டியை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். இந்த பைக் டாக்ஸிகளுக்கு கட்டுப்பாடு தினசரி விசாரித்து அதற்கான அறிக்கைகள் தரணும்னு சொல்லி என்ன விஷயம் சார்? இல்லை, இந்த பைக் டாக்ஸி ரேபிடோங்கிறத பொறுத்த வரைக்கும் பல்வேறு குழப்பமான சூழல் இருக்கு. ஒன்றிய அரசு அதில் இன்னும் ஒரு தெளிவான முடிவுக்கு ஏற்கனவே வரவில்லை. ஒரு பக்கம் பைக்குகளை வாடகைக்கு விடலாம் என்பது ஏற்கனவே ஒன்றிய அரசு நடைமுறை கொண்டு வந்து விட்டது. கார்களை தானே ஒருத்தர் வாடகைக்கு எடுத்து அவரே ஓட்டிட்டு போகலாம், பைக்கு அதே மாதிரி எடுத்துகிட்டு ஓட்டு போகலாங்கலாம் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக பைக்குகளை இயக்குவதற்கான நடைமுறையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தளங்களில் ஒன்றிய அரசு மாநில அரசுகளுடைய உரிமைகளில் உள்ளே நுழைந்து செயல்படுவது என்பது நாம் அறிந்த விஷயம். ஆனால் இது போன்ற விவகாரங்கள் இந்தியா முழுமைக்குமான ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும். எனவே ஒன்றிய அரசினுடைய நிலையை நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்களுடைய தொழிலுக்கு இது பாதிப்பாக இருப்பதாக சொல்லி இது குறித்து நேற்று புகார் சொல்லி அது குறித்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்கின்ற அளவிற்கு போயிருக்கிறார்கள். எனவே அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் விதிமீறல் இல்லாமல் பைக்குகள் இயக்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு நீதிமன்றம் இவைகள் என்ன ஒரு முடிவுக்கு வருகிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நாமும் செயல்படக்கூடிய சூழல் வரும். எனவே அதை எதிர்நோக்கி அடுத்த கட்டம் நகர்வோம். பைக் டாக்ஸி ஓட்டலாமா, பொதுமக்கள் அதை பயன்படுத்தலாமா, அதே மாதிரி போர்ட்டர் மாதிரி இப்போ நிறைய சரக்குகள் கூட அதை ஏற்றி இறக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கும் தடை இருக்கா, அது தடை இல்லாமல் பார்க்குறாங்க? இல்லை, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்களில் நாம் ஒரு தனித்துவமாக இருந்தாலும் சில நேரங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை ஒட்டியும் செல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ ஆம்னி பேருந்துகளை எடுத்துக்கொண்டால் இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரே நடைமுறை தான் நாம் செயல்படுத்துகின்றோம். ஆம்னி பேருந்துகள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் இயங்கக்கூடாது. அது வாடகை ஒப்பந்தத்தில் இயங்குகின்ற ஊர்தியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் சில இடங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகிற இடங்களில் மக்கள் கூடுதலாக பயணிக்கின்ற நேரங்களில் அந்த செயல்பாடுகள் நாம் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி செயல்பட வேண்டிய சூழல் இருக்கும். எனவே இதையும் நீதிமன்றங்கள் என்ன எதிர்காலத்தில் வழிகாட்டுகிறதோ அந்தபடி செயல்பட முடியும். இப்போதைக்கு இயங்குகின்ற ஊர்திகள் இயங்கலாம். விதிமீறல்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் அதில் முக்கியமானது. இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும், ஓட்டுநருக்கு லைசன்ஸ் இருக்க வேண்டும், அந்த வாகனம் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம். ஏன்னா ஒரு சிறு விபத்து நடந்தால் கூட அதில் பின்னாடி உட்கார்ந்துட்டு போகிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. எனவே அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த விதிமுறை கொடுக்கப்பட்டது. இப்போ இன்சூரன்ஸ் இப்போ பொதுவாக எல்லாருக்கும் எல்லா பைக்குக்கும் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த கமர்ஷியலாக ஓட்டுறவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இதெல்லாம் கம்பல்சரியாக செக் பண்ணுவாங்க. ஆமாம், கம்பல்சரியாக இருந்தால் தானே முடியும். நீங்கள் பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கு அதில் கவரேஜ் இல்லைன்னா அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு கொடுக்க முடியும்? எல்லா விதத்துக்கும் அரசே எல்லாத்துக்கும் பொறுப்பேற்பது என்பது இயலாத காரியம். அந்த சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலாக செய்கிறவர்கள் இதற்கான முன்னேற்பாடுகளும் இருக்க வேண்டியது அவசியம். கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் இப்போதைக்கு இருக்கிறதா சொல்றாங்க. 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ரேபிடோ, அதே மாதிரி ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படின்னு நிறைய மொபைல் ஆப் மூலியமா பயன்படுத்துறாங்க. இப்போ இது எல்லாருக்கும் இந்த கட்டுப்பாடுகளா அல்லது ரேபிடோ மட்டும் இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு மட்டும் கட்டுப்பாடு? எல்லா வாகனங்களுமே தணிக்கைக்கு உட்படுத்தப்படும். அதாவது நீங்கள் நீங்களே பார்த்துப்பீங்க, காவல்துறை ஏற்கனவே தணிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று போக்குவரத்துறையும் தணிக்கை செய்யும். ஒரு அடிப்படை பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. எனவே அது குறித்த ஆய்வுகள் தொடரும். இப்போ தொடர்ச்சியாக இந்த விதிமீறல்களோடு அவங்க ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை பாயும்? முதற்கட்டமாக அபராதமா அல்லது அவங்களுக்கு அந்த ரத்து செய்யும் பண்ணவுமா உரிமம்? இல்லை, ரத்து செய்யறதுலாம் அடுத்தடுத்த கட்டத்தான் இருக்கும். முதற்கட்டம் அவர்களுக்கான வார்னிங், அபராதம் இது போன்ற சட்ட ரீதியான நடவடிக்கை தான் இருக்கும்.